தந்திரம் தான் வெற்றியை கொடுக்கிறது. மும்பை அணி மற்றும் குஜராத் அணிகள் மோதிக்கொண்ட போட்டியில் குஜராத் அணி சேசிங் செய்த போது நடந்ததை தான் பேசப்போகிறோம். டாஸ் வெற்றி பெற்ற மும்பை அணி பேட்டிங் தேர்வு செய்தது. மும்பை அணியின் தொடக்க வீரர்கள் குஜராத் அணியின் பந்துவீச்சை அடித்து நொறுக்கினர். ஜானி பேஸ்டோ 47 ரன்கள், சூரியகுமார் யாதவ் 33 ரன்கள், திலக் வர்மா 25 ரன்கள் எடுத்தனர். ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி 50 பந்துகளில் 81 ரன்கள் விளாசினார். மும்பை அணி 20 ஓவர்களில் 228 ரன்கள் எடுத்தனர். சற்று அதிகமான இலக்கு தான் குஜராத் அணிக்கு. குஜராத் அணி சார்பில் தொடக்க வீரர்களாக சாய் சுதர்சன் மற்றும் கில் களமிறங்கிய கில் ஒரு ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்து வெளியேறினார். குசல் மெய்ண்டஸ் இவருக்கு கீப்பிங் செய்த போதும் பந்து கையில் படவில்லை, பல கேட்சுகள் தவறவிட்டார். குசல் மெய்ண்டஸ் பேட்டிங் பொழுது கிட் அவுட் முறையில் விக்கெட் ஆகி வெளியேறினார். சாய் சுதர்சன் உடன் இணைந்த வாஷிங்டன் சுந்தர் மும்பை அணியின் பந்துவீச்சை அடித்து துவம்சம் செய்தனர். பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்கள் பறந்து கொண்டே இருந்தன. மும்பை அணி என்ன செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி தான் இருந்தனர். மேட்சிங் போக்கி மாற்ற சூரியகுமார் யாதவ் மும்பை அணியின் பிசியோதெரபிஸ்டை கூப்பிட்டு முதுகு வலி இருக்கிறது என்று மேட்சை ஸ்லோ செய்தார். பின்னர் பொம்மரா பந்து வீச சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த வாஷிங்டன் சுந்தர் போல்ட் ஆகி வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 24 பந்துகளில் 48 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஷெஃபெயின் ரதர்ஃபோர்ட் 24 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த சாய் சுதர்சன் 49 பந்துகளில் 80 ரன்கள் எடுத்து இருந்த நிலையில் அவுட் ஆகி வெளியேறினார். தமிழக வீரர்கள் சாய் சுதர்சன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவர்களின் ஆட்டம் சிறப்பாக இருந்தது. இவர்கள் இருவரும் வெற்றிக்கு அழைத்துச் சென்று விடுவார்கள் என்ற நிலையில் இருவரும் விக்கெட் ஆகி வெளியேறியது சற்று வருத்தமாக இருந்தது. இமாலய இலக்கு என்பதால் அடுத்து வந்த வீரர்கள் அடிக்க முயற்சி செய்தாலும் மும்பை அணி உலகத்தரம் வாய்ந்த பந்துவீச்சாளர் வைத்திருப்பதால் அவர்கள் சிறப்பாக கட்டுப்படுத்தி மும்பை அணியை வெற்றி பெறச் செய்தனர். குஜராத் அணி 20 ஓவர்களில் 208 ரன்கள் அடித்து 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை அடைந்தது. மேட்ச் திருப்பமுனையாக அமைந்தது சூரியகுமார் செய்த அந்த ஒரு செயல்தான். வேகமாக அடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மொமெண்டை மாற்ற வேண்டும் என்பதற்காக அடுத்தடுத்து ஓவர்களை வீசாமல் ஸ்லோ செய்து ஆட்டத்தின் போக்கை மாற்ற முயற்சி செய்தனர். அதற்கு வெற்றியும் கிடைத்தது அவர்களுக்கு. குஜராத் அணி 4வது இடத்தை பிடித்து இந்த 2025 ஐபிஎல்லில் இருந்து வெளியேறியது. அடுத்த போட்டியில் மும்பை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோத உள்ளனர்.